சென்னை காசிமேடு பகுதியில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 2 மீனவர்களை உடனடியாக தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என அவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை திருவான்மியூரை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் ஓட்டுநர் சேகர் தலைமையில் ராஜா, மாசிலாமணி, சுதாகர், ஜெகன், விஜயமூர்த்தி ஆகியோர் கடந்த 1ஆம் தேதி ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அவர்கள் திருவான்மியூர் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது காற்றின் வேகம் காரணமாக விசைப்படகின் கயிறு பாதியில் சிக்கி விசைப்படகு கவிழ்ந்துள்ளது. இதில் பயணித்த 4 பேர் மிதவையை பயன்படுத்தி கரைக்கு நீந்தி சென்றுள்ளனர். ஆனால் ராஜா மற்றும் மாசிலாமணி ஆகிய இருவரும் தங்களால் நீந்த முடியாது என்று கூறி கவிழ்ந்த விசைப்படகிலேயே அமர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராஜா மற்றும் மாசிலாமணி நிலையை பற்றி தெரியாததால் அவர்களின் குடும்பத்தினர் காசிமேடு மீன்பிடி துறைமுக காவல் நிலையத்திலும் மீன்வளத்துறை உதவி இயக்குநரிடமும் புகார் அளித்துள்ளனர். அவர் போய் ஒரு 5 மணிக்கெல்லாம் போட்டு கவுந்து போச்சான். எங்களுக்கு எந்த நியூஸும் கிடைக்காது. நான் 6 பேர் போனாங்க. அதில் 2 பேர் முழுகிட்டாங்க, 4 பேர் கரை சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 4 பேர் எங்களுக்கு புதன்கிழமை காலையில் 7 மணிக்கு தான் சொன்னாங்க. நாங்கள் 7 மணிக்கு சொன்னது ஏடி ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷனு எல்லா இடத்துலையும் நாங்கள் போய் அழுகுறோம், கேட்குறோம். நேற்றுலேருந்து இன்றைக்கி முடிக்க இருக்கிறோம்மா. என் புருஷனை பற்றி எந்த தகவலும் தெரியலம்மா. என் புருஷன் எங்கே இருக்காரு, ஏன் ஆனாரு, என்ன போனாரு, எதுவுமே தெரியலம்மா. சங்கத்தில் மீனவர் சங்கத்தில் போய் சொன்னால் அவங்களும் எந்த இதுவுமே பண்ணல. எனக்கு இந்த அரசாங்கம், இந்த கவர்மெண்ட் என் புருஷனை தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட கொடுங்க. தொழில் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் பாறையில் நம்ம மீன்பிடி விசைப்படகு வலைகள் சிக்கி விசைப்படகு தண்ணியில் மூழ்கிடுச்சு. அதிலிருந்து 6 பேரில் 4 பேர் மட்டும் கேனோட டீசல் கேனோட உதவியோட இங்கேருந்து 800 வரலும் நீரோட்டத்தின் மீது நீஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அந்த 4 மீனவர்கள் பார்த்திங்கன்னா திருவொற்றியூர் குப்பத்தை சேர்ந்த மீனவர்களால் அவங்கள காப்பாற்றப்பட்டு கரை வந்தனர். ஏற்கனவே இருந்த 2 பேருமே போட்டில் இருந்ததாக தகவல் சொல்கிறாங்க. அவங்கள தேடும் பணி நேற்றுலேருந்து எங்களுடைய சங்கங்கள், விசைப்படகு உரிமையாளர் சங்கம் மூலயமாகவும், மீன்வளத்துறை மூலயமாகவும், நேவி கோஸ்ட்கார்டு மூலயமாகவும் தொடர்ந்து நாங்கள் அவங்கள தேடிட்டு இருக்கோம். நேற்றும் போயிருந்தோம், இன்றைக்கும் விசைப்படகு கொண்டு போயிட்டுருக்கோம் அவங்கள தேடுறதுக்காக. அந்த 2 பேரை கண்டிப்பாக தேடி கொடுக்கணும். அவங்க குடும்பத்தினர்லாம் வந்திருக்காங்க. நாங்களும் எங்களுடைய வேலையை துரிதமாக பார்த்துட்ருக்கோம். நேவியும் ஹெலிகாப்டர், அப்புறம் இந்த கப்பல்கள் மூலயமாவும் தேடிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த 2 பேருமே சீக்கிரமாக கண்டுபிடிக்கணுன்றது தான் எங்களோட கோரிக்கையும். நாங்களும் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கோம்.